நெஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர். இன்றைய முக்கிய செய்திகள். நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடைபெறுவதை ஒட்டி தமிழகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் நேரத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்துபவர்களை பிடிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. அதன்படி சென்னையில் 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக மாநகர போலீஸ் கமிஷனர் சந்தீப் ராய் ரத்ரோர் தெரிவித்துள்ளார். என்னதான் போலீசார் கடும் நடவடிக்கைகளை எடுத்தாலும் சில கருப்பு ஆடுகள் லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு போதைப் பொருட்கள் விற்பனைக்கு துணை போவார்களே என்கிறார் திருவாளர் தமிழர். மக்களவைத் தேர்தலில் வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், கோவை உள்ளிட்ட 21 தொகுதிகளில் திமுக போட்டியிடுகிறது. அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கட்சியின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் நாளை காலை வெளியிடுகிறார். தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர்கள் மக்கள் நலனில் அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் சரி என்கிறார் திருவாளர் தமிழர். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிதம்பரம், விழுப்புரம் ஆகிய 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவனும் விழுப்புரம் தொகுதியில் ரவிக்குமாரும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் இபிஎஸ்ஐ சந்தித்து அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்த மனிதநேய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரி இன்று திடீரென்று திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளார். அரசியல்ல இதெல்லாம் சகஜமப்பா என்கின்ற காமெடிதான் நினைவுக்கு வருகிறது என்கிறார் திருவாளர் தமிழர். தமிழ்நாட்டில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ள 32 அரசு பள்ளிகளை மூட தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக அதிர்ச்சி செய்தி வெளியாகியுள்ளது. இது ஒரு தலைமுறையின் கல்வியை அளிக்கும் செயலாகும். எனவே அரசு பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்க பெற்றோர்கள் மத்தியில் அரசு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று திருவாளர் தமிழர் கூறுகிறார். தேர்தல் பிரச்சாரத்திற்கு நேற்று கோவை வந்த பிரதமர் மோடி கோவை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். இது தேர்தலுக்காக நடத்தப்படும் நாடகமா என்று திருவாளர் தமிழர் கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் பரப்புரையில் சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாது என தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ள நிலையில் கோவையில் நேற்று பிரதமரின் ரோடு ஷோவில் அரசு பள்ளி மாணவர்கள் 50 பேர் கலந்து கொண்ட விடயம் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. மதவாத சக்தியான பாஜக மாணவர்களையும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுத்த முடிவு செய்துள்ளதோ என்று திருவாளர் தமிழர் வேதனையோடு குறிப்பிடுகிறார். கடந்த சில நாட்களாக ஆபரண தங்கத்தின் விலை குறைந்து வந்த நிலையில் இன்று ஒரே நாளில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 22 கேரட் தங்கம் 49,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திமுகவுடன் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் தேமுதிக பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளுக்கும் தேர்தல் விருப்ப மனுக்களை பெற்று வருகிறது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமையகத்தில் இன்றும் நாளையும் விருப்ப மனுக்களை பெறலாம் என்று தேமுதிக தலைமை அறிவித்துள்ளது. கேப்டன் விஜயகாந்த் இடத்தை எவராலும் நிரப்ப முடியாது. விஜயகாந்த் இல்லாத தேமுதிகவை பார்க்க பரிதாபமாக உள்ளது என்கிறார் திருவாளர் தமிழர். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு கட்சி தலைமையகத்தில் 300 பெண்களுக்கு தையல் மற்றும் எம்ப்ராய்டரிங் பயிற்சிக்கான டோக்கன் வழங்கியது, அனுமதி பெறாமல் சாமியானா பந்தல் மற்றும் பேனர் வைத்தது தொடர்பாக உதவி தேர்தல் அலுவலர் அளித்த புகாரின் பேரில் பிரேமலதா, விஜயகாந்த் மற்றும் தொழிற்சங்க செயலாளர் காளிராஜ் ஆகியோர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இச்செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவடைந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.